உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் பார்த்தோம் இல்லையா? இவங்களுக்கு தொழில், அதாவது உத்தியோகம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க லக்னாதிபதியே போய் தொழில் ஸ்தானத்தில், சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல நீச்சமாயிடுவார். அப்போ இவங்களுக்கு சொந்த தொழில் அப்படிங்கிறது அவ்வளோ சூட்டப்பலாக இருக்காது. அதே பார்த்திங்கன்னா 6 குடையவன் உத்தியோகஸ்தனாதிபதி 11 குடையவனாய் லாபஸ்தனாதிபதியாக வந்துடுவார். அப்போ இவங்க உத்தியோகத்துக்கு போனாங்கன்னா லாபம் அதிகமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு பேட்டர்ன். இல்லைப்பா நீ சொல்கிற மாதிரி இல்லை, அதாவது நாங்கள் உத்தியோகத்துக்கெல்லாம் போகல, இந்த லக்னம் இந்த ராசி தான், உத்தியோகத்தெல்லாம் போகல, சொந்த தொழில் ரொம்ப டெவலப்பாக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில், அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் இது பேட்டர்ன், இந்த ராசி இந்த லக்னத்துக்கெல்லாம் மேக்சிமம் இந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான கணிப்பு. இதை தொடர்ந்து நாம் பார்த்திங்கன்னா அடுத்தது பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ராசிக்காரங்கள் எந்த மாதிரி பயன்படுத்தினா எங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.